ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான காலிஃப்ளவர் ஃப்ரை கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வெரைட்டி ரைஸ் டீ கூட சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக மீடியம் சைஸில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலிஃப்ளவரில் குட்டி குட்டி புழுக்கள் இருக்கும். அதை போக்குறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம இந்த காலிஃப்ளவர் சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம், அது அப்புறம் ரொம்ப குக் ஆகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இதை அப்படியே ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை எடுத்துக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த மசாலாலாம் காலிஃப்ளவரில் நல்லா கோட்டாகி இருக்கணும். கடைசியாக இதில் ஒரு எலுமிச்சையில் பாதி அளவு ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதை மூடி போட்டு 15 முதல் 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறி வந்திருக்கு. அடுத்து இதை சூடான எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் நல்லா சூடாகி இருக்குது. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். எண்ணெயில் அதிகமாக காலிஃப்ளவர் சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதிகமாக சேர்க்கும்போது டைமுமே அதிகமாகும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க காலிஃப்ளவர் எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வெரைட்டி ரைஸ், பிரியாணி, டீ கூட சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை நம்ம சுலபமாக பண்ணிடலாம். இதை நீங்களும் கட்டாயம் செய்து பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.